ஏம்மா நைட் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வந்து புட்டு கேட்டாவ. சரி தேங்காய் கிடக்கு, அதனால் புட்டு அவிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டு அவிச்சேன். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதோஷம் பார்த்தீங்களா, அதனால் சிவன் கோயிலுக்கு போயிருக்காவ. போயிட்டு வந்து தான் புட்டு சாப்பிடுவா. அதாவது பிரதோஷம்னா அங்கே கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. இது சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவீங்களா புட்டு வேணுமா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம், அதனால் அவிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டாவ. அதனால் சொல்லிட்டு கொஞ்சம் தான் அவிச்சிருக்கேன். 4 பேர்த்துக்கும் ஒவ்வொரு கிண்ணம் வர மாதிரி தான் அவிச்சிருக்கேன். ஏன்னா வீணாக போயிரும் பார்த்தீங்களா, அது ஒன்று வீணாக போகாது நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்க வரைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தான் அவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியில் அவிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கன்ட்டு துணியில் தானே அவிச்சிருக்கேன். வாசனையாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு நூல் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு எரிச்சலாக இருக்குது பார்த்தீங்களா. இருந்தாலும் நல்லா வெதுன்னு இருக்கும். பிள்ளைகள் வந்த பிறகு எடுத்து கொடுப்போனேன். அந்த வைக்கையிலே அந்த தண்ணி வைக்கையிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெதுன்னு இருக்கும். அப்புறம் வெந்தய தண்ணியும் போட்டு வச்சுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அந்த நேரத்துக்கு வந்து மழை பெஞ்சிட்டு கிடக்கு. அதனால் கொஞ்சம் சடச்சடன்னு சத்தம் கேட்குனேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தோசை. நானும் தான் புட்டு சாப்பிட்ணும். எங்கள் வீட்டுக்காரைகளுக்கு ஒரு தோசையை சுட்டு வச்சுருவோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7 ஆகுது. அவ எப்போவும் ஆறுனப்புறம் தான் சாப்பிடுவா. சுட்டு வச்சுருந்தான்னு சொல்லுவாள். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சுட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே மன உளைச்சல். ஒரு விஷயம் நடந்துட்டு காலையில். அதனால் சரியான மன உளைச்சல். இன்றைக்கி முழுக்க ஒரு வேலை கூட ஓடலை. அதனால தான் தோசையை பற்றிலாம் மன உளைச்சல்னால் தோசை கூட பிஞ்சிக்கிட்டு தான் வரும். நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது தோசை நல்லா வருது. ஆனால் நமக்கு மனசுக்கு சரியில்லைனா தோசைக்கு எப்படி தான் தெரியுமா எனக்கு பிஞ்சிக்கிட்டு போயிடுது. அதே மாதிரி தான் எனக்கு பிஞ்சிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நான் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மண்டையிலையும் ஒரு பாரத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்ட்டு இன்னும் நான் ஒரு 2-3 நாள் கழித்து சொல்லுதேன். ஏன்னா தெளிவாக சொல்லுதேன். இப்போதைக்கு நான் அது சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். இப்போ மணி 7 ஆகிட்டு. இருந்தாலும் நான் சரி கொஞ்சோண்டு புட்டு சாப்பிட போகிறேன். புட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வயிறு பசியா இல்லையான்னு ஒரு 8-8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வயிறு பசித்து அதுக்கப்புறம் தான் நான் சோத்துக்கே தண்ணி ஊற்றுவேன். ஏன் தெரியுமா, திடீர்னு வயிறு பசித்துட்டுனா பழைய சாட முடியாது. மழை பெஞ்சிட்டு கிடக்கு பற்றியெல்லாம். அதனால தான் சோத்துக்கு தண்ணி ஊற்றாமல் வெயிட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் சோத்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கு வந்து பால் ஊற்றி சாப்பிடுவோம். சரி தேங்காய் வந்து ஏற்கனவே திருவி போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் சீனி போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் பிள்ளைகள் வந்து நல்லா கொலன்னு பால் ஊற்றி சாப்பிடுவாளுவேன். ஆனால் நான் வந்து லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும், ஸ்மெல்லுன்னு இங்கிலீஷில் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் வாசனைக்கு மட்டும் அப்படியே பாலை ஊற்றிட்டு சாப்பிட்ருவேன். நல்லாயிருக்கும். ஊற்றில அது தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன்னா இனிமேல் தான் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னு பார்த்துக்கிடுங்க. ஆமாம்.